ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, இரட்டை தூக்கு தண்டனை. நம்ம இப்போ பார்க்கும்போது தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் முனீஸ்வரங்க ஒரு +2 மாணவியை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணோம். அதுக்காக தூத்துக்குடி போஸ்கோ கோர்ட்டு இரட்டை தூக்கு தண்டனை கொடுத்துருக்கு. இரட்டை தூக்கு தண்டனைன்னா நிறைய பேருக்கு என்னன்னே தெரியல. அப்போ ஒரு நேரம் தூக்கில் போட்டு இறந்துடும், ரெண்டாவது நேரம் எப்படி தூக்கில் போடுவாங்க கூடிய கேள்வி வருது. அதுக்குள்ள விளக்கம், ஒரு சிறு விளக்கம் என்னென்னா, அவனுக்கு கொடுத்துருக்கிறது பாலியல் பலாத்காரம் பண்ணதுக்கு ஒரு தூக்கு தண்டனை, கொலை பண்ணதுக்கு இன்னொரு தூக்கு தண்டனை. அப்போ என்னென்னா, இவன் தூக்கு தண்டனைக்கு கருணை மனு இவனு சார்பில் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. அப்போ குடியரசுத் தலைவர் அது கருணை மனுவை பார்த்துக்கிட்டு தூக்கு தண்டனை வேண்டாம், சாகும் வரை ஜெயிலுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க என்ன தண்டனை குறைப்பாங்க. குடியரசுத் தலைவர் என்னன்னா ஒரே ஒரு தண்டனை குறைக்க முடியும். 2 தூக்கு தண்டனை இருந்தால் ஒரு தண்டனை குறைக்கலாம், இன்னொரு தூக்கு தண்டனை தான். இதுதான் இதில் உள்ள ரீசன். இதே மாதிரி கோவை சிறுமி வழக்குலையும் இதே மாதிரி ஒரு தீர்ப்பு வந்தால் நல்லா இருக்கும். நன்றி.